ஹலோ மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு சரியா மார்ச் 31. டைம் சரியா 8:06 ஏஎம். சரியா? இன்னைக்கு அநேகமா இந்த வீடியோ ஒரு 15 மினிட்ஸ் டூ 20 மினிட்ஸ் போகலாம்னு நெனைக்கிறேன். சரியா? நான் வீடியோ போட ஆரம்பிச்சது 15 சாரி லாஸ்ட் மந்த்லேருந்து. லாஸ்ட் மந்த்து ஒரு 10 தேதி வாக்குலேருந்து நெனைக்கிறேன். ஓகே. அதுக்குள்ளாக பார்த்தீங்கன்னா, 97 சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே. ஓகே. அவசரப்படாதீங்க. நான் மத்த கான்செப்ட்டுக்குள்ள போயிருவேன். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஓகே. கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு நாளும் நான் களைப்பின்றி இயங்குகிறேன். சரியா? இந்த சேனல் வந்து ரொம்ப முக்கியம். ஃபார் டீனேஜர்ஸ்க்கு ஓகே யார் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்குள்ள உள்ள உள்ள போணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே. ஓகே. எல்லாமே அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். சரியா? ஆரம்பிச்சிருக்கிறேன். ஓகே. நான் ஒரு தனி மனிதன் தான். சரியா? உங்களுடைய அன்பும், ஆதரவும் தேவைப்படுகிறது. சரியா? டெய்லியும் நான் இன்னைக்கு அப்புறம் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் எப்படி இயங்குறது அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளையும். புதுசா என்னென்னலாம் தெரிஞ்சுக்க முடியும்? அதெல்லாம் எப்படி மக்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியும்? ஓகே. ஸோ எனக்கு தெரியாமலேயே நான் ஒரு பலம் வாய்ந்த ஒரு மனிதனாக உருவெடுக்கிறேன். சரியா? ஓகே. ஏன்னா, அதாவது நான் யார கவனிக்கிறேன்னா, கம்ப்யூட்டரே பத்தி தெரியாத ஒருத்தருக்கு, கம்ப்யூட்டர பத்தி சொல்லிக் குடுத்து, ஸ்போக்கன் இங்கிலீஷையும் சொல்லிக் குடுத்து, அவங்கள வாழ்க்கையில மேல கொண்டு வரணும். ரொம்ப பெரிய விஷயம் இது. ஓகே. ஏதோ போன மாசம் ரொம்ப ஜாலியா ஆக்சுவலி நான் வந்து 14 வருஷத்துக்கு முன்னாடியே இத ஆரம்பிச்சுட்டேன். நீங்க YouTube சேனல்ல கற்பி அப்படின்னு தொலாவி பார்த்தீங்கன்னா, ஓகே 2 சேனல் வந்து நிக்கும். ஒண்ணு வந்து நான் 14 இயர்ஸ் பேக் நான் ஆரம்பிச்சது. ஓகேவா? 14 வருஷமா இதே திங்கிங் தான் என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் போன மாசம் 2025 போன மாசத்துல இருந்து தான் ஆக்சுவலி இந்த சேனல் ஆரம்பிச்சது போன வருஷம் அக்டோபர்ல. ஓகே. 2 சேனல் போட்டு குழப்பிக்காதீங்க. ஒரு சேனலும் என்னோடது தான். அதுல சி ஷார்ப்ல பழைய சேனல்ல வந்து சி ஷார்ப்னா என்ன அப்படின்ட்டு மக்களுக்கு எடுத்துட்டு போணும் அப்போ சின்ன வயசு இல்லையா? சரி ஓகே. ஓகே விஷயத்துக்கு வருவோம். அதனால வந்து நெறைய பேருக்கு வந்து இந்த சேனல் பத்தி நீங்க அறிமுகப்படுத்துங்க. ஓகே. சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகச் சொல்லுங்க. வேணும்னா ஓகே. இவன் எப்படிதான் வீடியோஸ்லாம் போடுறான்? எப்படி இவன் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போறான் மக்களோட மனசுக்குள்ள? அப்படிங்கிறதுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ கவனிங்க. அப்புறம் என்னோட சி ஷார்ப் புரோகிராமிங் லாங்குவேஜஸ் கவனிங்க. டெவ்ஆப்ஸு பெரிய சக்சஸ் என்ன பொறுத்த வரைக்கும். அதாவது ஒரு சேனல் ஆரம்பிச்சு 1 மாசத்துக்குள்ள இவ்வளோ பெரிய வெற்றி அப்படிங்கிறது குடுத்த மக்களுக்கும் நன்றி. ஓகே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே. அதே சமயத்தில வந்து மக்கள வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே நான் கொண்டு போறேன். படிக்கிறது இவ்வளவு ஈஸிப்பா! ஒண்ணும் கஷ்டம் இல்ல. அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிக்கிட்டே போறேன். அதுக்கு தான் இந்த பிளேலிஸ்ட். யுவர் பவர்ஃபுல் பிளேலிஸ்ட். சரியா? ஓகே மக்களே. தயவுசெய்து வந்து நெறைய பேருக்கு சொல்லுங்க. ஆ? ஓகே. ஸ்போக்கன் இங்கிலீஷ் பிரமாதமா கொண்டு போயிருக்கிறேன். நல்ல வரவேற்பு இருக்கு. பாருங்க. ஓகே. உங்களுக்கு புடிக்கும். ஓகே. ஏன்னா எப்படி சொல்லிக் குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தடு ஓகே. அதுல எனக்கு ஆர்வம் அதிகம். சின்ன வயசுலருந்தே. சரியா? நான் யாரு? இவன் என்ன பண்றான்? ஓகே. அது எல்லாத்தையும் கவனிங்க. ஓகே. உங்களுக்கே புடிக்கும். ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயத்த ஓகே. எப்படி எளிமையா சொல்லிக் குடுக்குறது அப்படிங்கிற ஒரு கலை, ஓகே. அப்படிங்கிற ஒரு ஆர்ட் எனக்குள்ள இருக்கிறதா நான் நம்புறேன். ஓகே. நீங்க நம்புறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட வீடியோஸ கவனிக்கணும். சரியா? ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு டாபிக் பார்க்குறேன். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இத எடுத்துக்கிறேன்.
எதுன்னா மைண்ட்ஃபுல்னஸ். வாட் இஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது. சரியா? ஓகே. ஒண்ணுமே இல்லைங்க. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது வந்து, நீங்க உங்களுடைய நிகழ்காலத்தை நீங்கள் உங்களுடைய நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும். பாஸ்ட்ட மறந்துறணும், ஃபியூச்சர மறந்துறணும். ஏன்னா, உங்களுடைய நிகழ்காலம் தான், ஓகே, இறந்த காலமாக மாறுகிறது. இல்லையா? கரெக்ட்டா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த நாள் அவ்வளவு முக்கியம். சரி, கான்செப்ட்டுக்குள்ள வரேன். ஓகே. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு, 1 மணி நேரம் இருக்கு, ஒரு 4 மணி நேரம் இருக்கு, 5 மணி நேரம் இருக்கு, இல்ல நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கு. ஓகே. ஸோ, இன்னைக்கு ஒரு 10 மணி நேரம் இருக்குன்னு வைங்க. இல்ல ஒரு 12 மணி நேரம். சரியா? அதுல உங்களுடைய ஒவ்வொரு மணி நேரத்திலயும் நீங்கள் செய்யக்கூடிய செயல் இருக்கு பாருங்க. ஓகே. அது நீங்க மனசுக்கு தெரிஞ்சு பண்ணணும். எது எதுலாம் நம்ம மனசுக்கு தெரியாம, அதாவது தமிழ்ல ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அனிச்சையா. ஓகே. கொசு கடிக்குதுன்னா நம்ம டக்குன்னு வந்து நம்ம தோல தட்டி விடுறோம் தெரியுமா? அது வந்து நம்ம உணர்ந்து பண்றதில்ல. நீங்களாவே அது அத புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ல வர்ற கான்செப்ட்ட. ஓகேவா? நான் சரியா? அதாவது வாசல்ல செருப்ப கழட்டி போடுறது, அப்புறம் பைக் சாவி வைக்கிறது, இது எல்லாமே வந்து ஓகே, உங்களுடைய எதிர்காலத்துடைய தொடர்புடைய செயல்கள். என்னடா! வாசல்ல செருப்பு கழட்டி போடுறது. ஆமாங்க. பயங்கரமான விஷயம் அது. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது. நான் செருப்ப கழட்டி போடுறேன். செருப்ப கழட்டி போடும்போது, நம்ம ஒரு ஒழுங்கா, அழகா, ஒரு ஜோடியா, அதில ஒரு சின்ன ஒரு அழக நீங்க ரசிக்கணும். பைக் சாவி எடுத்து வைக்கும்போது, அப்படியே எங்கேயாவது தூக்கி வைக்காம, ஓகே, இந்த இடத்துல நான் சாவி வைக்கிறேன். இல்லைன்னா, அதுக்கான ஒரு ஆணியில மாட்டி வைக்கிறேன். ஓகே, நெறைய சொல்லிட்டே போலாம். மைண்ட்ஃபுல்னஸ் பத்தி. ஓகே. ஸோ, அதுக்கப்புறம் ஓகே. அதாவது நீங்க நிகழ்காலத்தில இருக்கும்போது, நீங்க எந்த ஒரு ஆக்ஷன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும், நான் இத பண்றேன். இந்த செயல பண்றேன். இதற்கான பயன் என்ன? ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் இப்பவே சொல்லிட்டேன். ரொம்ப கஷ்டம். இத பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறது. அதாவது நிதானமாக, மெதுவாக, அதே சமயத்தில் வேகமாகவும் உங்களால் இயங்க முடியும். நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம மனசு கூட நம்ம பேசுறதே இல்ல. நம்ம மனசு சதா இயங்கிட்டே இருக்கு. ஓகே. நம்மளுடைய மனசுங்கிறது இந்த இடத்துல நான் மூளைய தான் சொல்றேன். சரியா? ஓகே. அந்த மூளைய நீங்க பக்குவப்படுத்தணும். அஃப்கோர்ஸ். ஆமா. டைமோட வரும். இப்படிலாம் இயங்குனா, இப்படியெல்லாம் என்னால வந்து ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஆமா. அந்த ஒவ்வொரு மணி நேரத்திலயும் நீங்க என்ன செய்றீங்கன்றத நீங்களே உங்கள கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். பழக்கப்படுத்திக்கோங்க இந்த விஷயத்த. அதத்தான் மைண்ட்ஃபுல்னஸ். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். பெரிய கான்செப்ட் இது. மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது. நீங்க YouTubeல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். ஓகே. அப்புறம் 1 மணி நேரத்துக்கு இல்ல ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம், ஓகேவா? உங்களால ஓகே. அதாவது உங்களுடைய மூச்ச மட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு, ஓகே, எதுவுமே நினைக்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப கஷ்டம். சரியா? ரொம்ப சிம்பிளா சொல்ட்டேன். அதாவது 2 விஷயம் தான். ஓகே. நிகழ்காலத்தில இருக்கணும். ஓகே. 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் உங்களால அமைதியா எதுவுமே உங்களுடைய மூச்ச மட்டும் உள்ள இழுக்கணும் மூச்ச. ஓகே. ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு மூச்ச உள்ள இழுத்து பிடிச்சு வைக்கணும். அப்புறம் ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு மூச்ச மெதுவா வெளிய விடணும். அந்த மூச்ச மட்டும் நீங்க உள்ள இழுக்கிறது, வெளிய விடுறது. இது வந்து சி இத நீங்க 10 மினிட்ஸ்ல உங்க மனசு எதுவுமே நினைக்காம இருக்கணும். ஓகே. நீங்க இது வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா,
ஓகே. ரொம்ப, 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 ரொம்ப உங்க லைஃப்‌க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற கான்செப்ட். இதெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ண விஷயங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஓகே 2 ஆர் 3 இயர்ஸ்‌க்கு. அவ்வளோ சீக்கிரம் இந்த கான்செப்ட் வந்து உங்க மனசுக்குள்ள கொண்டு போறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். சரியா? அப்புறம் வந்து என்னோட மை பெர்சனல் பிளான். ஓகே. அதாவது இன்னையிலிருந்து நான் எப்படி ஃபங்ஷன் செய்யப் போறேன். ஓகே. இந்த யூடியூப் சேனல்ல. ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் எடுத்துக்கிறேன். எல்லா டெக்னாலஜிஸுமே இது வந்து என்ன சொல்றது? ஆளினால் அழகு ராஜா மாரி. இந்த யூடியூப் சேனல். ஓகே. இருக்கிற டெக்னாலஜிஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லருந்து, குவாண்டம் கம்ப்யூட்டிங்லருந்து, ஓகே. ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லருந்து, ஸ்போக்கன் இங்கிலீஷ்லருந்து, ஓகே. எல்லாத்தையுமே சொல்லிக் குடுக்க ஆசைப்படுறேன். ஓகே. ஸோ, நான் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஒவ்வொரு நாளையுமே ஓகே. ஒவ்வொரு நாளும் முதல்ல வந்து பேசிக்ஸு. ஓகே. அடுத்த ஒரு நாள் வந்து இன்டர்மீடியேட்டு. அடுத்த ஒரு நாள் வந்து அட்வான்ஸ்டு. ஒவ்வொரு கான்செப்ட்லயும், ஒவ்வொரு டெக்னாலஜிஸ்லயுமே. ஓகே. ஸோ, இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன்னா, ஓகே. ஒரு 9 மணிலேருந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆரம்பிப்பேன். ஓகே 9 டூ 10 அப்புறம் 10 டூ 11 வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வில் பி ஜம்பிங் இன்டூ ஓகே சி ஷார்ப். அழகா எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு குடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டா. ஓகே. படிக்கிற குழந்தைகளுக்கு இனி இனி ஃபியூச்சர்ல வந்து வாட் இஸ் பிசிக்ஸ் அப்படிங்கிற அதாவது ஸ்கூல் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துற ஒரு விஷயமும் இருக்கு. வாட் இஸ் கெமிஸ்ட்ரி, வாட் இஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஓகே. எல்லாத்தையுமே வந்து அடிப்படையிலிருந்து ஆரம்பிச்சு, மெதுவா அந்த குழந்தைக்கு குழந்தையோட மனசுக்குள்ள எப்படி அந்த விஷயத்த கொண்டு போறது அந்த விஷயத்த எப்படி கொண்டு போறது? படிக்கிறது எவ்வளோ ஈஸிங்கிறத நம்ம சொல்லிக் குடுத்தாலே போதும். ஓகே. ஒரு ஒண்ணுமே இல்ல. பிசிக்ஸ் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு எப்படி சொல்லிக் குடுக்குறது? நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள் மூலியமாக அப்சர்வ் பண்ணீங்கன்னா, அந்த குழந்தைக்கு பிசிக்ஸ் புரியும். நான் இத முன்னாடியே என்னோட வீடியோல சொல்லியிருப்பேன். அப்ப கெமிஸ்ட்ரி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா, தண்ணி தான். வாட்டர். குடி தண்ணீர். குடிக்கிறோம் இல்லையா? அந்த வாட்டர். அதுல ஹைட்ரஜன் இருக்கு. அதுல ஆக்ஸிஜன் இருக்கு. அப்புறம் பயாலஜி. அவங்க உடம்பே ஒரு பயாலஜி தானே! சரியா? ஸோ பார்த்தீங்கன்னா, என்னோட மை பெர்சனல் பிளான் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு நாளுமே என்னைய வந்து முறைப்படுத்திக்கிட்டேன். ஓகே. இப்படித்தான் நான் இனிமேலு இயங்கப் போறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஓகே. ஒவ்வொரு நாளுமே முக்கியம். அது எப்படி ஸோ நான் இயங்குறது மூலியமா நீங்களும் அந்த ஒரு அலைவரிசைக்கு வந்துட்டீங்கன்னா, ஓகே. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் லைஃப். சரியா? ஓகே. அவ்வளோதான்ப்பா. ஸோ இன்னைக்கு நான் வந்து ஐ அம் கோயிங் டூ ஃபங்ஷன். ஐ அம் கோயிங் டூ டச் ஆல் த டெக்னாலஜிஸ். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டா இருக்கிற குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல இருந்து, ஓகே ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே அடுத்த நாளு இன்டர்மீடியேட்டு, அதுக்கு அடுத்த நாளு அட்வான்ஸ்டு. ஏன்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் தான். நான் அத கரெக்ட்டா நான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறேன் நானு. ஓகே. ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் போட்டு வச்சிருக்கிறேன். ஓகே. நிஜமா ரொம்ப தேங்க்ஃபுல். ஓகே. ஆரம்பிச்ச நெறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. சூப்பரா இருக்குங்க உங்களோட டீச்சிங் மெத்தட் அப்டின்ட்டு. அதாவது டெவ்ஆப்ஸ்ல போய் பாருங்க. டெவ்ஆப்ஸ்ல நான் எடுத்திருக்கிறேன் நானு. ஓகே. நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இந்த சேனல் நான் ஆரம்பிக்கும்போது வந்து, என்னுடைய பெர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஆரம்பிச்சது. நான் எதுல ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறத நான் என்னையே அனலைஸ் பண்ணிக்கிட்டு, ஓகே. அதுக்கப்புறம் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஓகே. இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த நிறுவனத்தில, ஓகே. நான் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஓகே. நான் புது டெக்னாலஜிஸ்லாம் வந்து அதாவது புரோகிராமர்ஸ்க்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறேன். அவங்கள வந்து பிராக்டிஸ் குடுத்துருக்கேன். 2 டூ 3 இயர்ஸ். ஓகே. புரோகிராமிங்கும் பண்ணியிருக்கிறேன். நியர்லி 30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே. அதனால என்னால வந்து ஈஸியா ஒரு டஃப்பான கான்செப்ட்ட உங்களுக்குள்ள ஈஸியா ஐ கேன் இன்செர்ட், ஐ கேன் இன்ஜெக்ட் இன் யுவர் மைண்ட். ஓகே. ஸோ, அதனால வந்து இந்த சேனல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. டெய்லி கவனிங்க. ஒவ்வொரு வீடியோவையும். சரியா? இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 1/2 அன் ஹவர், 45 மினிட்ஸ்ல வரும்.
ஓகே. அதெல்லாம் வந்து ஓகே. அதுக்கப்புறம் பிகாஸ் நானும் ஐ அம் ஆல்சோ லேர்னிங் இல்லையா? எனக்கு இந்த யூடியூப் சேனல்ங்கிறது புதுசு. ஓகே. நெறைய அப்புறம் எடிட்டிங் சாஃப்ட்வேரு அதுக்கப்புறம் பார்த்தேன். எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல டைம் வேஸ்ட் ஆகுது. சரி அது தேவையில்ல. மக்களுக்கு கோர் கான்செப்ட்ட ஓகே இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அவ்வளோதான் மேட்ரு. ஓகே. அதனால அழகா உங்களுக்கு இதுவரைக்கும் நான் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே நியர்லி அரவுண்ட் 140 வீடியோஸ் இருக்கு. ஓகே. அழகா கவனிங்க. ஓகே. அதனால தான் எனக்கு வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே. இவ்வளோ வியூஸ். ஓகே. பிகாஸ் 1 மந்த்துக்குள்ள வந்து நியர்லி 100 சப்ஸ்கிரைபர்ஸ்ங்கிறது வந்து பெரிய விஷயம். ரொம்ப ஜாலியா தான் ஆரம்பிச்சேன். ஓகே. அப்புறம் எனக்கும் வந்து ஒரு பெர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. ஓகே. பிகாஸ் அந்த பெர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. நானும் நெறைய தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. ஓகே யார். உட்டா நான் என்ன பேசிட்டே போவேன். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஓகே. தயவுசெய்து வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு தெரிவியுங்கள். அப்புறம் அநேகமா ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு ஓகே ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பிசிக்ஸு, மேத்ஸு, கெமிஸ்ட்ரி, ஓகே பயாலஜி என்ன அவங்க வந்து ஐஐடி, ஓகே ஜேஇ பிரிப்பரேஷன்ஸ்க்கு ஓகே அதுக்கான ஒரு தொடக்கமாவும் இருக்கலாம் இத. ஓகே. அது வந்து ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் ஓகே அத ஆரம்பிப்பேன் நானு. ஓகே. ரொம்ப ஜாலியா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகே. மேத்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி ஓகே. அப்புறம் பயாலஜி. ஓகே. அது அது வந்து எப்படின்னா, அதாவது நீட்டு, இந்த ஐஐடி, ஜேஇ பிரிப்பரேஷன்ஸ் பண்றவங்களுக்கு அது எல்லாமே ஓகே. ஒரு ஒரு பேசிக் விஷயங்களா இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே இப்போதைக்கு வந்து ஓகே. குழந்தைகள் வந்து அந்த ஒரு பிரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு 6 ஸ்டாண்டர்ட், 7 ஸ்டாண்டர்ட் அதுக்காக நான் வந்து என்ன பண்ணணும்னா, ஐ நீட் டூ பிரிப்பேர் ஐ நீட் டூ பிரிப்பேர். ஓகே. அவங்களுடைய ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸும் வச்சு எப்படி கொண்டு போறாங்க. 6த்துல வந்து அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் என்னவா இருக்கு? 7த்துல எப்படி இருக்கு? 8த்துல எல்லாமே தே ஆர் டார்கெட்டிங் 12த் ஸ்டாண்டர்ட் வரும்போது, எல்லாமே அவங்களுக்கு வந்து தே ஆர் டார்கெட்டிங் ஃபார் ஐஐடி அண்ட் ஜேஇஇ. அதாவது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல. ஓகேவா? நான் நான் வந்து கவனிச்ச வரைக்கும். ஓகே. என்னுடைய என்னுடைய மகன் மூலமா. ஓகே. அதாவது அந்த ஒரு பிளான் இருக்கு. அதுக்கப்புறம் ஓகே நெக்ஸ்ட் இயர் அதாவது நெக்ஸ்ட் இயர்ல வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அப்புறம் பேங்கிங் எக்ஸாமு, அப்புறம் ரயில்வே எக்ஸாம்ஸு ஓகே. அதற்கான மனிதர்கள் கிடைப்பாங்க. ஓகே. அதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட்ல இருக்கிறவங்க, ஓகே. தே கேன் தே ஆர் அவைலபிள். ஓகே. அவங்களோட உதவி கொண்டு ஓகே ஐ கேன் ஃபங்ஷன். அதனால வந்து இந்த சேனல்ல உங்கள இணைச்சுக்கோங்க. ஓகே. ஜாயின் யுவர் செல்ஃப் இன் திஸ் சேனல். சரியா? அவ்வளோதான். ஓகே. டுடேஸ் பிளான். அதனால இன்னைக்கு நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கிறது வந்து, இன்னைக்கு வந்து ஐ அம் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ஓகே கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸ்ல பேசிக் டுடே ஹோல் பேசிக். நீங்க டெவாப்ஸு, சி ஷார்ப்பு, ஓகே அப்புறம் அஜைலு, ஓகே அப்புறம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங், ஓகே அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட், ஓகே அப்புறம் வந்து லினக்ஸ் இதுவரைக்கும் தொடல. ஓகே அதுவும் தெரியும். ஓகே அது நான் இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் நானு. ஓகே. எல்லா எல்லா இருக்கிற எல்லா டெக்னாலஜிஸுமே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் வந்து பிகாஸ் தனி மனுஷன் அப்படிங்கிறதுனால வந்து ஓகே மேக்ஸிமம் ஓகே எவ்வளோ என்னால உங்களுக்காக உழைக்க முடியுமோ, அவ்வளோ தூரம் நான் உழைக்கிறேன். ஓகே. அதே சமயத்தில அமைதியா ஓகே ஐ நீட் டூ ஃபங்ஷன். ஓகே. சரியா? அவ்வளோதான் மக்களே. பாய். டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.